முக்கியமா? திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா? முருகன் வாழ்ற அந்த மலையை சுத்தி குப்பை கொட்டி வச்சிருக்காங்க. அத்தனை மதங்களுக்கு சேர்ந்த மக்களுடைய அத்தனை உரிமைகளும் சமமா காப்பாற்றணும். இப்ப பழனி எடுத்துக்கங்க. அந்த 525 வாக்குறுதிகள் இருக்கு இல்லைங்களா? அதுல சொன்னாங்க இல்லையா, தமிழ்நாட்டை சிங்கப்பூர் ஆக்கி விடுவேன், பழனிய திருப்பதி ஆக்கி விடுவேன். ஏங்க, கடவுள் பக்தி இருக்கிற மக்கள் கிட்ட இப்படி ஒரு பொய் சொல்லலாங்க? நான் சொன்னேன் இல்லைங்களா, இன்னைக்கு முதல் தடவையா எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு. மலை ஏறி முருகப்பெருமான கும்பிடுற வாய்ப்பு கிடைச்சது. அங்கே அந்த ரோப்காருக்காக காத்துட்டு இருக்கிற அந்த ஒரு 5 நிமிஷத்துல அப்படியே திரும்பி பார்த்தேன். எவ்வளவு அழகாக இருக்கு. மலை மேல எப்பவுமே முருகர் மலை மேல இருப்பாரு. அங்க இருந்து கீழே பார்க்கும்போது எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லி திரும்பி பார்த்தா எல்லா பக்கமும் குப்பை குப்பைங்க. முருகன் வாழ்ற அந்த மலையை சுத்தி குப்பை கொட்டி வச்சிருக்காங்க. இதை தட்டி கேட்க யாருமே இல்லையா? இல்லைன்னா இது நடக்காம செய்யறதுக்கு, தன்னுடைய கடமையை செய்யறதுக்கு நீங்க தேர்ந்தெடுத்த உங்களுடைய பிரதிநிதி, உங்களுடைய எம்எல்ஏ எங்கே? முருகர் வாழும் அந்த புனிதமான இடத்தை சுத்தமா வைக்கிற அளவுக்கு கூட ஒரு மனசு இல்லாத ஒரு மனிதர், ஒரு அரசியல்வாதி நாளைக்கு உங்களுக்கு என்ன பண்ண போறாரு? பண்ண மாட்டாரு. பண்ணல அப்படிங்கிறது உறுதி ஆயிடுச்சு. 4 வருஷம் பத்தலையே அவங்களுக்கு இது புரிஞ்சுக்கிறதுக்கு. யாருமே அவங்களுடைய வாழ்க்கை வழிமுறைகள் இப்படி வாழணும், அப்படி வாழக்கூடாது அப்படிங்கிறது யாருமே. நான் இங்க உங்களுக்கு ஒரு போதிக்க நான் வரல. ஆனால் கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு உள்ள நுழையிற அந்த வாசல் கிட்ட கறி விற்கிற கடைகள், டாஸ்மாக் கடைகள், இன்னும் எத்தனை அந்த மாதிரி நான் இன்னைக்கு பார்த்து வரும்போது அசந்துட்டேன்னு சொல்லக்கூடாது, மனசு உடைஞ்சு போச்சு. ஜனநாயக நாட்டுல ஜனநாயக ரீதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த அரசாங்கமும் சரி, அத்தனை சமுதாயத்துக்கு சேர்ந்த மக்களையும் அத்தனை மதங்களுக்கு சேர்ந்த மக்களுடைய அத்தனை உரிமைகளும் சமமா காப்பாற்றணும், சமமா பாதுகாக்கணும். பழனியில அது நடக்கல. இது இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. இது உண்மை. திமுகவின் தலைவர்கள் என்ன சொன்னாங்க? தமிழ்நாட்டுல டாஸ்மாக் கடைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அதிகமா இருக்கு, அதனால எத்தனையோ விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா ரொம்ப ஒரு கடினமான கொடூரமான வார்த்தை ஒன்று உபயோகிச்சாங்க. அதாவது தமிழ்நாட்டுல விதவைகளின் எண்ணிக்கை அதிகமாயிட்டே போகுது அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னாங்க. ஞாபகம் இருக்கா இல்லையா? அப்படி இருக்கும் பட்சத்தில் அவ்வளவு அக்கறை கொண்டவங்களா இருந்தா அவங்க ஆட்சிக்கு வந்த பிறகு இந்த டாஸ்மாக் கடைகள் இழுத்து மூடுறது விடுங்க, 4 மடங்கு 5 மடங்கு 10 மடங்கு அதிகமா இருக்கு எண்ணிக்கை. அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் 4 ஆண்டு கால ஆட்சியில பாதுகாப்பு இருந்தது, பெண்களுக்கு பாதுகாப்பு இருந்தது, குழந்தைங்களுக்கு பாதுகாப்பு இருந்தது. இன்னைக்கு வீட்டை விட்டு உங்க குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கோ கல்லூரிக்கோ இல்ல வேலைக்கு போயிட்டு வரும்போது பெண் குழந்தைங்க முக்கியமா? திரும்ப பத்திரமா வீட்டுக்கு வருவாங்களா அப்படிங்கிற ஒரு நிச்சயம் இல்லாத வீதியோட வாழ வேண்டிய ஒரு காலத்துல இன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் நீங்க எல்லாரும் வாழ்ந்து கொண்டு இருக்கீங்க. ஆமாவா இல்லையா? பாதுகாப்பு இல்ல, வயிறு நிறைய 3 வேளை சாப்பிட முடியல. ஏன்னா அம்மா உணகம் முடக்கி வச்சுட்டாங்க. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய ஆட்சி காலத்துல தமிழ்நாடு மக்களுக்கு தொடர்ந்து கொடுத்தாரு. மறுபடியும் தமிழ்நாட்டை காப்பாற்றணும்,
தமிழ் மக்களுடைய வாழ்க்கையை வந்து காப்பாற்றணும். வரப்போற 2026 நடக்க போற தேர்தல்ல இரட்டை இலைக்கு உங்களுடைய வாக்களித்து மறுபடியும் தமிழ்நாட்டுக்கு புரட்சி தலைவி அம்மாவுடைய மக்களாட்சியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் மக்களாட்சியும் மறுபடியும் கொண்டு வந்து தமிழ்நாட்டை காப்பாற்றணும். இது உங்களுடைய கையில இருக்கு. மக்களால நான், மக்களுக்காகவே நான் என கடைசி மூச்சு வரைக்கும் உங்களுக்காக ஒவ்வொரு நாளும் வாழ்ந்து துடிச்ச அம்மாவுடைய அந்த பாசத்திற்காக வரும் 2026 மறுபடியும் அண்ணன் எடப்பாடியார் அவர்களின் தலைமையில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தமிழ்நாட்டுக்கான நியாயமான மக்கள் ஆட்சியை மறுபடியும் நீங்க தேர்ந்தெடுக்கணும். செய்வீர்களா? 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 இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.